Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் சொல்றார், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். எவ்வளவு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? ஏராளம் தாராளமாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லா ரீதியிலும் நமக்கு தேவையான எல்லாம் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த ரீதியில் வைத்திருக்கிறார்? ஆவிக்குரிய ரீதியெல்லாம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பெறுவது என்பதை பார்ப்போம், கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறாரா. ஏற்கனவே எப்படி தந்திருக்கிறார்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களினாலே அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்துட்டார் எல்லாவற்றையும். இப்போ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாருன்னு சொன்னா, நாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை குறித்து அறிந்து கொண்டு நம்முடைய சுகத்தையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய பலத்தையும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் அறிந்து அதை புரிந்து தெரிந்து கொண்டு அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படி எல்லாம் வாக்கு தத்தத்தின் வடிவிலே கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை வாசிக்கும் போது, தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை குறித்த விசுவாசம் எனக்கு உண்டாகிறது. அந்த விசுவாசம் உண்டாகும் போது எனக்கு ஆசைகள் உண்டாகிறது. கர்த்தர் எனக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே நான் இதையெல்லாம் விரும்புகிறேன் என்கிற ஆசை எனக்குள்ள உண்டாகிறது. அந்த ஆசை உண்டாகும் போது ஜெபம் உண்டாகிறது. ஜெபம் உண்டாகும் போது பதில் உண்டாகிறது. இப்பொழுது இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் இங்கே பேசுது பாருங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நேரம். காணப்படாத ஒரு உலகம் இருக்குது, காணப்படுகிற உலகம் இருக்குது. தேவன் அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிறார், காணப்படாத விதத்தில் இருக்கிறார். அங்கே சில காரியங்கள்லாம் இருக்கிறது, அங்கே சில காரியங்கள்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே சில காரியங்கள்லாம் இருக்கிறது. இன்னொரு வசனத்துக்கு திருப்போம், திரும்பி இங்கே வருவோம். கொலோசையர் திருப்போம். கொலோசையர் 1:16. கொலோசையர் 1:14. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிங்க, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதாம். அப்ப நாம் பார்க்கிறது தான் இருக்குதுன்னு நினைச்சக்கூடாது. காணப்படாத ரீதியிலும் நிறைய காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் பார்க்கிற இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குது என்று? காணப்படாத ரீதியில அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவன் உண்டாக்கியவைகளை வைத்திருக்கிறார். இந்த காணப்படாத உலகத்தை குறித்து தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா. காணப்படாதவர்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? காணப்படாதவர்களை குறித்து ஏன் இங்க பேசுகிறது? ஏன் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது? காணப்படாத உலகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் காணப்படுகிற உலகத்தில் அல்லவா இருக்கிறேன். என்ன சம்பந்தம் என்றால், காணப்படாத உலகத்திலே தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் வைத்து விட்டார். ஏன் அப்படி வைத்தார்னா, எப்பவுமே இப்படிதான் நடக்கிறது. காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிறவர்கள் எல்லாம் உண்டானது. காணப்படாத ரீதியில முதல்ல இருந்து அப்புறம் தான் காணப்படுகிற ரீதியில எல்லாம் வந்து கிடைக்கிறது. இதுதான் தேவனுடைய பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன். இப்படிதான் தேவன் காரியங்கள் நடப்பிக்கிறார். அதனால தான் முதல்ல அங்க வைத்து விட்டார். அங்க வைத்து விட்டு அங்கிருந்து என்ன வித்ரா பண்ணிக்க சொல்லுகிறார். அங்கிருந்து என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ரீதியில அதை கொண்டு வந்துக்க சொல்லுகிறார். அதை எப்படி கொண்டு வர்றது என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம்னா என்னன்னு விளக்குறதுக்கு தான் எபிரேயர் 11:1. அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம்.
என்னுடைய சுகத்தை நான் காணல, ஆனா அதை குறித்த நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் விசுவாசம். என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் முழுமையா காணல, ஆனால் அதை குறித்த நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது. பேங்க்ல பணம் இருக்குதுன்னு எப்படி ஒருத்தன் நம்புகிறானோ அதுபோல நான் ஐஸ்வர்யவான் என்று நம்புகிறேன். ஐஸ்வர்யவான் நம்புகிறீங்களா நீங்க? சில சொல்றாங்க, நான் இப்ப ஏழைங்க, நான் ஐஸ்வர்யவான் ஆன பிறகு ஐஸ்வர்யவான்னு சொல்றேன். அப்படி ஆகிறது கஷ்டம். ஐஸ்வர்யவான் ஆகிறது கஷ்டம். நீங்க ஐஸ்வர்யவான்னு விசுவாசிக்கணும் முதல்ல. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள் என்று. எப்படி நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்க முடியும்? விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கென்று தந்தருளி இருக்கிறது. எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. எல்லாம் தேவன் ஏற்படுத்தி வைத்து வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். காணப்படாத ரீதியில் இருக்கிறது. விசுவாசத்தில் வாழுகிறதுனா என்ன? காணப்படாத ரீதியில் இருக்கிற அந்த காரியங்களை நான் விசுவாசித்து அவைகள் என்னுடையது என்று விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அவைகள் உங்களுடையது என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். யாருக்கு அவைகள் உண்டாகும்? ஜெபம் பண்ணும் போதே ஒருவன் என்கிட்ட அங்க இருக்குது, எனக்கு எல்லாவற்றையும் தேவன் பெற்று தந்து இருக்கிறார், எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், அங்கிருந்து நான் வித்ரா பண்ணுகிறதுக்கு தான் ஜெபம் என்று அவன் அறிந்து அப்படி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கிறது. நீங்க பேங்க்ல போய் பாருங்க, எனக்கு பணம் இருக்குதா என்னன்னு தெரியலங்க அப்படின்னு போனீங்கனால கொஞ்சம் ஓரமா நிக்க வச்சிருவாங்க. பணம் இருக்குதா என்னன்னு தெரியணும். முதல்ல இருந்தா கொண்டு போய் தைரியமா கொடுத்து கேஷை வாங்கணும். என் பணமா என்னன்னு தெரியல, எனக்கா இவ்வளவு இருக்குது, கொஞ்சம் சரியா பாருங்கன்னா அவனுக்கே சந்தேகம் வந்துடும் இருக்கிற ஆளுக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதிகள். எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? எது நமக்கு கிடைக்கும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? அந்த காரியத்தின் குறித்த உறுதி. காணப்படாத, இன்னைக்கு நான் பார்க்காத காரியங்கள் குறித்த நிச்சயமா இருக்கிறது. நான் ஜெபிக்கிற காரியங்களை இன்னும் நான் காணவில்லை, சிலவற்றை, அவைகள் குறித்த நிச்சயத்தை நான் உடையவராக இருக்கிறேன். சில காரியங்கள் எனக்கு உண்டு என்று எனக்கு தெரியும், அதை காணுவேன் என்று நான் நம்புகிறேன். அவைகள் குறித்த உறுதி எனக்கு உண்டாயிருக்கிறது. நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் எப்போதும் காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. காணப்படுறதுக்கும் விசுவாசம் சம்பந்தமே இல்லை. சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா இன்னும் எனக்கு சுகம் சரீர பிரகாரமான விதத்தில் இன்னும் எனக்கு கிடைக்கல, நான் அதை அனுபவிக்கல, அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். சரீர பிரகாரமாக எனக்கு சுகம் வந்து கிடைச்சிருச்சுன்னா நான் அதை விசுவாசிக்க வேண்டியது கிடையாது. நான் ஒன்று கேட்கிறேன் உங்களை, நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று? நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். இதை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் என்ன காணலன்னு வைங்க, வெளியே நிற்கிறீங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, இங்கே நான் நிற்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றார், அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஓஹோ, நின்று கொண்டிருக்காரா, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் விசுவாசம். ஏன் விசுவாசிக்கிறீர்கள்? ஏன்னா பார்க்க முடியல, காண முடியாததுதான் விசுவாசிக்க முடியும். கண்டுட்டால் விசுவாசிக்க தேவை அவசியம் கிடையாது. நேற்று என்ன கேட்டா நான் சொல்லியிருப்பேன், நாளைக்கு நான் சபையில் போய் பிரசங்கம் பண்ணுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கேட்டா பிரசங்கம் பண்ணுவேன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் நேற்று விசுவாசித்தேன் இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ணணும்னு, ஆனால் இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. காணப்படாதவர்களோடு தான் விசுவாசம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்ப காணப்படாத ரீதியில எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஐஸ்வர்யம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை வைத்திருக்கிறார், அதற்குரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் காணப்படாத ரீதியில என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை எனக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. இந்த காணப்படாதவைகளுக்கும் எனக்கும் உள்ள லிங்க் தான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமா தான் அங்கே என்ன இருக்குது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன், அறிந்து கொள்கிறேன். இந்த வார்த்தை இல்லாமல் அங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. காணப்படாதவைகளை எப்படி அங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும்? வார்த்தை சொல்லுகிறதுனால எனக்கு தெரியும். அதனால தான் சொல்லியிருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். விசுவாசம்னா என்ன? அது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப எப்படி வாசிக்கலாம்? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் சொல்றது பதிலா தேவனுடைய வார்த்தை, அதுல தானே விசுவாசம் வருது. தேவனுடைய வார்த்தை எனக்கு நம்பப்படுகிறவர்களை குறித்த உறுதியும் காணப்படாதவர்களை குறித்த
நிச்சயத்தையும் எனக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எது என்னுடையது என்பதை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு அவைகள் ஒருவேளை என் கையில் இல்லாம இருக்கலாம். நான் அதை தத்ரூபமா பார்க்கக்கூடிய அளவுக்கு, சரீர பிரகாரமான பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்திலே அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இவையெல்லாம் உன்னுடையது. நீ பார்க்கல, ஆனா இதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லுகிறது. இது சொல்லுகிறதுனால எனக்கு அது உறுதியாய் தெரிகிறது, எனக்கு அது நிச்சயமாய் எனக்கு இருக்கிறது. உள்ளத்திலே அந்த நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழுகிறோம்? நிறைய பேர் சொல்றாங்க விசுவாசத்தில் வாழுகிறேன் ஐயான்னு. நிறைய பேர் சில நேரத்தில் சிலர் விசுவாசத்தில் வாழுகிறேன்னு சொல்லும்போது அது விசுவாசமே கிடையாது. ஏனென்றால் விசுவாசம்னா என்னன்னு அவங்க புரிந்து கொள்ளும். விசுவாசத்தில் வாழுகிறேன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அதை நம்பி நான் வாழுகிறேன். இந்த நிச்சயம் எனக்கு இருக்குது, இந்த உறுதி எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நிச்சயமாக என்ன உண்டாயிருக்கிறது என்பதை எனக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. அது சொல்லுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். அதன்படி தான் என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இங்கே என்ன சொல்லி இருக்குதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடைபெறும் என்று நான் விசுவாசித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருக்கிறேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்கிறது நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்றும் இல்லாத ஒரு மாதிரி ஓட்டாண்டித்தனமாக இருக்கிறது இல்லை. விசுவாச வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்கிறது தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் நான் விசுவாசித்து, நான் ஜெபித்து ஒவ்வொன்றாய் நான் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை என்று வேதவசனம் போதிக்கிறது. ஆகவே விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு விசுவாசம் இருக்குது? விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குது என்பதை குறித்த உறுதியும் நிச்சயமும் இங்கே இருக்குது. எத்தனை பேருக்கு சரீர சுகம் உங்களுக்கு இருக்கிறது என்கிற நிச்சயம் உறுதியும் இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டு என்கிற உறுதியும் நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குது? வேத வசனம் சொல்லுகிற எல்லா தெய்வீக பாதுகாப்பு, நீடிய ஆயுள், இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் என்னுடையது, இவள் எனக்கு சொந்தமானது என்கிற உறுதியும் நிச்சயமும் உள்ளத்திலே இருக்க வேண்டும். எதை உறுதியா நிச்சயமா நம்ம நம்புகிறோமோ அதைத்தான் போய் என்ன பண்ணுவோம், இது என்னுடையது என்று சொல்லி நாம் கேட்போம். ஏன்னா நமக்கு தெரியும் அங்கே இருக்குதுன்னு, அது என்னுடையது என்று தெரியும். என்னுடையதுன்னு தெரிகிறதுனால தான் போய் கேட்கிறோமோ ஒழிய அதை பற்றி சந்தேகம் இருந்தாலும் நாம் கேட்கவே மாட்டோம். ஆனால் அநேகர் பாருங்க, இன்றைக்கு விசுவாசம்னா என்னன்னு புரிந்து கொள்ளாமல், விசுவாசம்னா உறுதி, நிச்சயம். எதை குறித்த நிச்சயம்? காணப்படாத காரியங்களை குறித்த நிச்சயம். ஆனால் அநேகருக்கு வந்து இது புரியாதனால தங்களுடைய உணர்ச்சிகளை சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பதில் உண்டாகலை, ஒன்றும் ஆன்சர் கிடைச்சா மாதிரி தெரியல. அவங்க பார்க்குறாங்க, சரி எனக்கு இன்னும் கிடைக்கல, பதில் கிடைக்கல. அப்போ சுகத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு, ஜெபம் பண்ண பிரதர், இன்னும் அப்படியே தான் இருக்குது பிரதர் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம் அவர்களுக்குள்ள இல்லை, நம்பப்படுவர்களை குறித்த உறுதி அவர்களுக்குள்ள இல்லை. இல்லாதனால ஜெபத்தை பண்ணிட்டு கேட்டுட்டு அவர்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும், எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும், அது ஆப்போசிட்டா இருக்கும். எப்படி அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இன்னும் வலி இருக்குதுங்க, இன்னும் ஃபீலிங் அப்படிதான் இருக்குதுங்க, இன்னும் எனக்கு சமாதானம் இல்லைங்க, இன்னும் எனக்கு அந்த ஃபீலிங்ல அப்படிதான் உணர்றேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங்கை சார்ந்து போகிறார்கள். ஃபீலிங் பாருங்க, ஃபீலிங் வந்து கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார் ஃபீலிங்கையும். ஆனால் ஃபீலிங் வந்து மேற்கொள்ளக்கூடாது, சத்தியம் தான் மேற்கொள்ள வேணும். சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கணும். ஃபீலிங்கை வச்சு உலகத்தில் வாழ முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணீங்க, இன்னைக்கு போகலாமா போக வேணாமா அப்படின்னு சிலர் யோசிக்கிறவங்க இருக்காங்க. கோயிலுக்கு போகலாமா போக வேணாம், அதனால தான் இன்னைக்கு இல்லை அவங்க இங்கே. இன்னைக்கு போகலாமா, என்ன சொல்றீங்க, ஒரு மாதிரி இருக்குதுங்க, வேண்டாங்க, ஒரே வெயிலா இல்லை, இன்னைக்கு எங்கே போகிறதுக்குள்ளே எல்லாம் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போல இருக்கு, இந்நேரம் வேணாம், நல்லா இல்லை, எனக்கு ஒரு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, தலை ஒரு மாதிரி இருக்குது, இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அது செய்து பாருங்கள், வேலை இருக்காது கொஞ்ச நாளில். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்து ஃபீலிங் படி வேலைக்கு போனால் வேலைக்கு போவேன் முடியாது. மாணவர்கள் ஃபீலிங் படி காலேஜுக்கு போனால், ஃபீலிங் படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தால் வருஷத்தில் பாதி நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகவே மாட்டீங்க. யாரும் ஆஹா ரொம்ப சந்தோஷம் நீ காலையிலேருந்து பள்ளிக்கூடம் போவோன்ற யாரும் போகிறதில்ல. ஃபீலிங்கில் போவேணான்னு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தட்டி எழுப்பி கிளம்பி
எடுத்துக்கிட்டு ஓடுறோம். ஃபீலிங் ஒருவேளை நமக்கு அப்படி இல்லைனா கூட நாம் போய் சேருகிறோம், செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம். அப்படி செய்யும்போது சரியான எண்ணம் அந்த வேலையை பற்றியோ அந்த படிப்பை பற்றியோ காரியங்களை பற்றியோ உருவாகும் போது ஃபீலிங் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்குது நம்மளோட. அப்புறம் போக போக என்ன ஆகுறது, வேலையை பற்றி ஒரு நல்ல ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருது. வேலையை பற்றிய ஒரு நல்ல சில எண்ணங்கள் உருவாகும் போது அதுக்கேற்ற ஃபீலிங்கும் உருவாகி விடுகிறது. ஃபீலிங் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபீலிங் மேற்கொண்டு ஃபீலிங் வந்து உண்மையை மேற்கொள்ளக்கூடாது. உண்மை தான் பெருசாக இருக்க வேண்டும். ஆகவே கவனிக்க வேண்டும், ஃபீலிங்கை சார்ந்து வாழக்கூடாது, சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும். ஆகவே நான் இன்னைக்கு சுகத்துக்காக ஜெபிக்கலாம். சுகத்துக்காக ஜெபித்து விட்டு இன்னும் ஃபீலிங் அதே மாதிரி தான் இருக்கலாம். ஃபீலிங் இன்னும் தலைவலியாக இருக்கலாம், இன்னும் வயிற்று வலியாக இருக்கலாம், இல்லை இன்னும் எனக்கு சரீரத்தில் நான் சுகத்தை ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். நான் ஃபீல் பண்ணுறது வேற ஒரு காரியம், சுகவீனத்தை ஃபீல் பண்ணலாம். ஆனாலும் நான் எதை விசுவாசிக்கிறேன், நான் எதை ஃபீல் பண்ணுறேனோ அதை விசுவாசிக்கல. எதை நான் நம்பி இருக்கிறேனோ, அதை குறித்த உறுதியை உடையவனாக இருக்கிறேனோ, எதை குறித்த நிச்சயத்தை உடையவனாக இருக்கிறேனோ அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதியிருக்கிறது, ஆகவே நான் சுகமானேன். என்னையா இவ்வளோ வலியிலையும் சுகமானேன்றீங்க? ஆமாம், அப்படிதான் அது. ஏனென்று சொன்னால் நான் சுகமாக தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்னுடைய சுகத்துக்காக அவர் தம்முடைய தழும்புகளை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த தழும்புகளால் நான் சுகமானேன் என்று வேத வசனம் எழுதியிருக்கிறது. அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தையாக இருக்கிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதே மாதிரி தான் பொருளாதாரத்திலையும் ஃபீலிங்கை சார்ந்தில்ல, எதை சார்ந்து வாழுகிறோம், வார்த்தையை சார்ந்து, வார்த்தையின் மூலமாக ஏற்படுகிற உறுதி நிச்சயத்தை சார்ந்து நாம் வாழுகிறோம். உறுதி நிச்சயம், எல்லாரும் சொல்லுவோம், உறுதியும் நிச்சயமும். இந்த உறுதி நிச்சயம்தான் நம்முடைய உள்ளத்திலே விசுவாசமாய் உருவெடுக்கிறது. என்னத்தை குறித்த உறுதி? காணப்படாதவளை குறித்த உறுதி, நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த உறுதி. அந்த காணப்படாத காரியங்கள் நாம் காண்கிற அளவுக்கு வந்த உடனே அந்த உறுதியும் தேவையில்லை, நிச்சயமும் தேவையில்லை. ஏனென்றால் இப்ப நமக்கு தெரியும் அது இருக்குதுன்னு சொல்லி, கையில வந்துருச்சு. ஆனால் காணப்படாத ரீதியில் இருக்கிற வரைக்கும் நாம் அதை குறித்த உறுதியும் அந்த நிச்சயத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம், அதை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அதுதான் நம்முடையது எது என்பதை நமக்கு அறிவிக்கிறது. அதை சார்ந்துதான் நாம் வாழ வேண்டும்.